ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிம்பிளான குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப போர் அடிக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு குழம்பு வந்து செய்யுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு வானல் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு மண்சட்டி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 20-25 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 25 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கூடவே கைப்பிடி நிறைய கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதில் ரொம்ப பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்லா அந்த நல்லெண்ணெயில் வந்து வதங்கி இருக்கணும். அப்போ தான் அந்த குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்கிஷ் கலரில் இருக்க அந்த வெங்காயம் வந்து அடுத்த ஸ்டேஜில் நான் உங்களுக்கு கிளாஸ் மாதிரி வந்து தெரியும். நான் அதையுமே வந்து காட்டுறேன். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கிறதுக்கு அப்புறமா தான் இந்த குழம்புல நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே வந்து சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம வதங்கினதுக்கு அப்புறமா பார்க்கலாம். உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், எந்த அளவுக்கு அந்த கலர் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு, கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான மொத்தமான மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், நீங்கள் வந்து எண்ணெயிலே வந்து நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துட்டிங்கன்னா அந்த குழம்பு வந்து ரொம்பவே கலராக இருக்கும். நீங்கள் இதுக்காக தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மொத்தமான மிளகாய் தூளையுமே வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா புளி தண்ணி வந்து சேர்க்க போகிறோம். நிறைய வந்து சேர்க்காதீங்க. புளிப்பு டேஸ்ட்டை விட கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நிறைய இல்லை, அது முழுகிற அளவுக்கு தான் நம்ம வந்து தண்ணியும் புளி தண்ணியும் வந்து சேர்த்துருக்கோம். அதாவது ரொம்ப ரொம்ப சின்ன நெல்லிக்காய் சைஸில் நீங்கள் வந்து புளி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த குழம்ப நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா சுட சுட சாதத்தில் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான குழம்பும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.